சொல்லாம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கக்கா. ராதா, 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 இவ்வளவு காலங்கத்தால எங்க போயிருப்பா? சொன்ன கேட்டா தானே, காலையிலே ஏதாவது வேலை எடுத்து தலையில போட்டுக்க வேண்டியது. ராதா, ராதா, பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கூப்பிட்டதுக்கு குரலே கொடுக்கல. ராதா, 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 இவ்வளவு காலையில எங்க போயிருப்பா? அதாமா விஷயம். மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வம்சி, வம்சி, என்ன கீர்த்தி, என்னாச்சு? ராதா இங்க வந்தாளா? ராதா இங்க எதுக்கு வரா? வான் ரூம்ல தானே இருப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பொழுது விடுச்சதுல இருந்து அவளை காணும். காலையில இருந்து காணுமா? வாட் யூ மீன்? வெளியே பூ பறிச்சிட்டு இருப்பா, இல்ல துணி துவைச்சிட்டு இருக்காளான்னு பாரு. இல்ல வம்சி, யார கேட்டாலும் அவளை பார்க்கவே இல்லன்னு தான் சொல்றாங்க. எங்க போனானே தெரியல. சரி வா, போய் தேடலாம். கீர்த்தி, எப்படி இருக்கம்மா? என்ன இவ்வளவு காலையிலே போன் பண்ணிருக்க? அம்மா, ராதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா? ராதாவா? இங்க வரலையே. சரியா பாருங்கம்மா, ரூம்ல எங்கேயாவது இருக்க போறா? இல்லம்மா, இங்க வரலையே. ஒரு நிமிஷம் இரு. அத்தை, ராதா இங்க வந்தாளா? இல்லையேம்மா. இல்லம்மா, அவ இங்க வரல. ஏன், என்னாச்சு? ராதா வீட்ல இல்லையா? இல்ல, அதுக்குதான் போன் பண்ண. அது என்னம்மா, அப்படி அவ எங்க போயிருப்பா? அங்கதான் எங்கேயாவது இருப்பா பாரு. சரி. கடவுளே, நல்ல வேளை நீதான் எங்களை காப்பாத்திட்ட. கடவுள் இவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாருன்னு நினைக்கலடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தலையில இருக்கிற பாரம் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி நிம்மதியா இருக்குடா. நான் தான் சொன்னேன்லம்மா, என்னோட பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு. நீங்க தான் நம்பல. அந்த சித்தர் சொன்னதை கீர்த்தி தான் நம்பலையே. அந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகலையே. எதுக்குடா பணத்தை வேஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கல்ல. நிஜம்தான்டா, இவ்வளவு சுலபமா வேலை முடியும்னு நான் நினைக்கல. நாம கீர்த்தி தான் முடிவெடுப்பான்னு பார்த்தோம். ஆனா ராதாவே முடிவெடுத்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாளே. இப்ப எங்க போக சொல்றீங்கம்மா? வேலூருக்கு போங்க. வேலூரா? ஆமா. ஹலோ ஹலோ, கீர்த்தி தானே பேசுறது? ஆமா. யாரு? அம்மா, நான் தான் ஸ்வரூபா. ஸ்வரூபா, சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, உங்க கூட இருக்குமே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரியல. எப்பவும் உங்க கூடவே இருக்குமே. ஆமா, ராதா. அந்த பொண்ணுதான். ராதாக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு நம்ம காலனி சிவன் கோவில முட்டி போட்டு படி ஏறிட்டு இருக்கா. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. அம்மா, என்னம்மா இது? இந்த சின்ன வயசுல இவ்ளோ பெரிய வேண்டுதலா? கடவுள் கிட்ட பெரிய வேண்டுதலை கேட்கும் போது வயசு சின்னதுன்னு வேண்டுதலை நிறுத்த முடியாதுல்ல. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா, ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா, ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா, ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா.